ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னாச்சு ப்ரோ? சும்மா டேட்டோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்போம். மூக்கில் நாக்கில் எல்லாம் குத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பிளைனாக இருக்கீங்க, அது காரணம் தெரிஞ்சுக்கலாமா? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேலூரில் பெஸ்ட் டேட்டோ ஸ்டுடியோக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என் கை ஜாலியாக இருக்குது. இங்கே ஒரு டேட்டோ போகலாமா? வெல்கம் டு கிளாசிக் வேலூர் டேட்டோ ஸ்டுடியோவில் தான் போகிறோம். டேட்டோ ஆர்டிஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. வாங்க ப்ரோ, டேட்டோ ஒன்று பண்ணணும். என்ன டிசைன் பண்ணலாம் ப்ரோ? ஆக்சுவலி எப்படின்னா இந்த நரம்புல இருக்கிற உடம்பு ஃபுல்லாக, ஆமாம், அந்த மாதிரி ஃபுல்லாக நரம்பு வரும். பண்ணலாம் ப்ரோ. எத்தனை நாள் டைம்? டைமிங் நீங்கள் டிசைன் அண்ட் சைஸை பொறுத்து தான் ப்ரோ டைமிங். ஃபுல் நரம்பு அப்படியே எனக்கு வரணும். பண்ணலாம் ஷோர் கண்டிப்பாக. ஆக்சுவலி நான் வெளியில் சேர்ப்பாங்களா அது பேண்டில் இருந்தது? அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபுல்லாக இருக்கீங்க. எதனா ரியாக்ஷன் பண்ணுங்க. அப்படிலாம் வேணாம், ஜஸ்ட் ஆர் மட்டும் போட்டால் போதும். ஓகே பண்ணிடலாம் சார். இதெல்லாம் காட்டுறீங்க டிசைன்ஸ்? உட்காரன் ப்ரோ. டிசைன் வந்து எனக்கு ஆர் போடணும். ஓகே, எந்த இடத்துல போகிறது ப்ரோ? எங்கே போகிறதுன்னு ஐடியா இல்லை. இந்த இடத்துல ஃபிங்கர்ஸ்லாம் டாட்டூ பண்ணால் கொஞ்சம் டல்னஸ் வரும் உங்களுக்கு. இந்த இடம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த சைடில் பண்ணலாம், இல்லை இங்கே பண்ணலாம். இங்கே வேணாம், நரம்பு கட் ஆயிடுச்சு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோலாம் நம்ம டெப்த்தில் பண்ண மாட்டோம். ஆக்சுவலி இப்போது நாங்கள் நிறைய டேட்டோ ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்போம். ஓகே. மூக்கில் நாக்கில் எல்லாம் குத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பிளைனாக இருக்கீங்க, அது காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, எனக்கு கையில் இருந்தால் போதும். அந்த ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ண மாட்டேன். ஒரு டீசெண்டான ஆர்டிஸ்ட். ஓகே, இங்கே குத்தலாமா? இங்கே பண்ணலாம். இங்கே பண்ணலாம். இல்லை இங்கே வந்து உங்களுக்கு டல்னஸ் வரும். என்ன சொல்றீங்க? டல்னஸ்னா உங்களுக்கு 50% இங்கு தான் உள்ள செட்டில் ஆகும். இந்த மாதிரி ஒயிட் பிளேசஸ்லாம் பண்ணீங்கன்னா, இந்த ஃபிங்கர் சைடில் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ரிசல்ட் வந்து ஷோராக சொல்ல முடியாது. வரலாம், வராமலும் போகலாம். இங்கே போயிடுமா? இங்கே பண்ணிடலாங்களா? ஓகே. இல்லை இங்கே அங்கே பண்ணலாம். வெறும் இனிஷியல் மட்டும்னா இங்கே போதும். சரி, இங்கே போதும். அப்படி இல்லை இங்கே பண்ணலாம். சரி, இங்கே போதும். இங்கே ஓகேங்களா? இங்கே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நர்வ்ஸ்லாம் இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நர்வ்ஸ் மேலையெல்லாம் கூட ஒரே ஒரு லெட்டரா இருக்கிறதுனால இங்கே வேணான்னு பாருங்க. ஓகே, இங்கே பண்ணிக்கலாம். ஓகே. ஆறுக்குள்ள எச் வர வைக்க முடியுமா? ஆர் இப்போ ட்ரை பண்ணுறேன். உங்க ஸ்டுடியோல நிறைய சிங்கம் போட்டோவா இருக்குது, என்ன கதை அது? எனக்கு வைல்ட் லைஃப் ஆர்ட்னா பிடிக்கும், அதனால நான் வைல்ட் லைஃப் ரிலேட்டடான டிசைன்ஸ் பண்ணிட்டு வைல்ட் லைஃப் ஆர்டிஸ்ட். அதெல்லாம் என்ன சார்ஜ் பண்றீங்க? அது டிசைன் டீட்டெயிலை பொறுத்து தான். இதுக்கு ஆர்ட்டுக்கு வந்து ரேட்டே கிடையாது. நம்ம எங்க எத்தனை போய் சேல் பண்றோன்றது தான். அந்த பெயிண்டிங் வந்து ஒரு 50,000க்கும் போகலாம், ஒரு 5 lakhs 20 lakhs 1 crore கூட போகலாம். நம்ம எங்க எடுத்துட்டு போய் அந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு நான் ஒரு பெயிண்டிங் சேல் பண்ணியிருக்கேன். 80,000க்கு ஒரு டைகர் பெயிண்டிங் சேல் பண்ணிட்டேன். மொத்தமாவே நான் பண்ணதே இப்போ ஒரு 6 பெயிண்டிங் தான் இருக்கு கம்ப்ளீட்டட்ல. அதுல 1 சேல் பண்ணிட்டேன். ஒரே ஒரு எக்ஸிபிஷன் தான் அட்டன் பண்ணேன், அங்க 1 சேல் சொல்ற டைப்ஸ். நீங்க சொல்றதா ரேட்டு இல்ல நம்ம சொல்றதா ரேட்? அதுல கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவாங்க, நம்மளுக்கு அஃபோர்டபுளா இருந்தா கொடுத்துருவோம். அது பண்ண எவ்வளவு நாள் ஆகுது? 2.5 months. நான் இப்போ இந்த பண்ணியிருக்கிறது எல்லாமே 2.5 months. வெளியில புத்தர்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு 55 days அந்த ரேஞ்சு தான். மேக்ஸிமம் நான் பண்ற பெயிண்டிங் எல்லாமே ஒரு 1 month above தான். அதான் மொத்தமா 7 பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கேன். 2 3 4 5 6 7 மொத்தமா 7 பெயிண்டிங். சைஸ் வந்து அந்த டிசைனை பொறுத்து நம்ம அதுல எந்த அளவுக்கு டீடைல் ஒர்க் கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு சைஸ் எடுத்துக்குவேன் நான். அது பார்க்கும் போதே தெரியும் இந்த சைஸ் பண்ணா நல்லா டீடைல் கொடுக்க முடியும்ன்றத. அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் சூஸ் பண்ணி. சின்ன சைஸ் எல்லாம் பண்ணா இவ்வளவு டீடைல் கொடுக்கவே முடியாது நம்மளால. நீங்க கிளாஸ்ல எங்க பண்ணுங்க? கிளாஸ் நான் சென்னையில பண்ணுச்சு. எல்லாம் பேசிக் தான் நான் பண்ணது எல்லாமே. ரொம்ப நான் இதோ போர்ட்ரேட்டு அதுக்கு எதுக்குமே நான் கிளாஸ்லாம் பண்ணல, எல்லாமே நானா தான் கத்துக்கிட்டேன். பேசிக் கோர்ஸ் தான் நான் அட்டன் பண்ணது. பெயிண்டிங்க்கும் நான் எந்த கோர்ஸும் பண்ணதில்லை. எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனா, அதனால அதுவே தானா. நான் வந்து டிப்ளமோ சிவில். வீட்டில் என்ன சொன்னாங்க? இந்த ஃபீல்டு ஆல்ரெடி நான் ஒரு 7 years சிவில் ஃபீல்டில் தான் இருந்தேன். அப்புறமா வீட்டில் ஓகே பண்ற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இப்போ பெர்மனண்டா இதுலேயே தான் இருக்கேன். முன்னாடி இருந்தே எனக்கு ஆர்ட்னா இன்ட்ரெஸ்ட், வீட்டில் அலோவ் பண்ணல. இந்த ஃபீல்டில் வந்து ஓகே பண்ண முடியும்ன்றதுனால அப்புறம் தான் நான் கான்ஃபிடென்ட்டா ஜாப் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். கிளாஸ் எல்லாமே யூஸ் த்ரோ தான். எக்ஸ்பைரி 2029 வரல இருக்கு. யூனிட்டல் தான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ. இன்னும் நீடில் மாத்தாம நம்ம நீடில் மாத்தாம இருந்தா மத்தவங்க பிளட் அதுல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்னன்றது தெரியாது. அது ப்ராப்ளம்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இப்போ டேட்டூ பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் பண்ணி தான் உள்ள இங்க் வைக்கிறோம். அந்த ஸ்கின் டேமேஜ் ஆன இடத்த புது ஸ்கின் வந்து ரெக்கவர் ஆகணும். நிறைய பேருக்கு வந்து அது ரெக்கவரே ஆகாது. ரோட் சைட் பண்றவங்களாம் வெளியில தெரியறது இல்ல. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, ஆனா வெளியில தெரியறது இல்ல. அது ரொம்ப பெரிய அளவு போகும்போது தான் வெளியில வரும். நார்மலா நிறைய பேர் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஹீலே ஆகாது அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம். டேட்டூஸ் பண்றோம் பாருங்க, ஒரு சில டைம்லாம் ஃபுல் டே டேட்டூலாம் பண்ணுவோம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இங்கே ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ காலையில ஒரு பெரிய கப்ல இங்க் ஊற்றணும்னு வைங்களேன், ஈவினிங்குள்ள அது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இங்க யூஸ் அண்ட் த்ரோ கப்பே இருக்காது. ஒரே கப்ல எல்லாருக்கும் அதே எல்லார் பிளட்டும் அதுலேயே
மிக்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. மெயின் ப்ராப்ளம் அதுதான். அவங்க கிட்ட இங்க் கப்ஸ் இருக்காது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீடில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது 2 ப்ராப்ளம் இருக்கு. அவங்க கிட்ட எதுவுமே ஸ்டெரைல் மெட்டீரியல்னு எதுவுமே இருக்காது. எல்லாமே திருப்பி ரீயூஸ் பண்றது தான். ஆனால் இங்கே இருக்கிறது எதுவுமே நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. என்னாச்சு ப்ரோ? சும்மா பெயின் ஸ்டார்ட் பண்ணலாங்களா? பெயின் டாட்டா போறப்ப ரொம்ப பெயின்லாம் இல்லை. நானும் ரொம்ப உள்ள குத்துற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பெயின் இருக்கும் ப்ரோ, பட் அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப பேரபிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அதிகமா டாட்டூவே வேண்டான்ற அளவுலாம் பெயின் இருக்காது. இந்த ஐப்ரோ ட்ரிம்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த அளவு தான் இருக்கும். இந்த இங்கோட பர்பஸ் என்ன? கலர் சேஞ்ச் பண்றதா? இங்கோட பர்பஸ் புரியல எனக்கு. இதுதான் அந்த பச்சை. ஆமா, தமிழ்ல சொன்னா பச்சை, இங்கிலீஷ்ல சொன்னா டாட்டூ. அவங்க முன்னாடி பண்ணதும் டாட்டூ தான். ஆனா அதனுடைய மெத்தட் டெக்னாலஜி வேற, இதனுடைய மெத்தட் வேற. அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே வேற. ஆனா தமிழ்ல சொன்னா பச்சை, அதே இங்கிலீஷ்ல சொன்னா டாட்டூ. அவ்வளவுதான், வேற எதுவும் டிஃபரெண்டா இல்ல. டாட்டூ போட்டு எல்லா இடத்துலயும் கடைசியா நொராய்ச்சி தொடங்கிறாங்க. அது என்ன கதை? சும்மா ரீல்ஸ்க்காக பண்றதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. இப்போ உங்ககிட்ட டாட்டூ போட வரணும்னா அப்பாயின்மெண்ட் எதனா வாங்கணுமா? அப்பாயின்மெண்ட் டைமிங் மட்டும் சொல்லிட்டு வந்தா போதும் ப்ரோ. அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் வரதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு வர போறீங்க, ஃப்ரீயா இருக்கான்னு மட்டும் கேட்டு வந்தா போதும். ஏன்னா நிறைய டைம் கால் பண்ணாம டைரக்டா வந்துடுறாங்க. அந்த டைம்ல நான் டாட்டூ பண்ணிட்டு இருப்பேன். அது முடிக்கிற வரல அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு முன்னாடி டைமிங்லாம் புக் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வேணா கிளம்புறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் கால் பண்ணிட்டு வந்தா பெட்டரா இருக்கும். இது வந்து அழிச்சா அழியும் அதெல்லாம். ஒன்ஸ் டாட்டூ பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல, அதாவது காஞ்சிட்டு பிறகு அது சரியாயிட்டு பிறகு இல்ல. இப்போ இந்த ஒரு 2 or 3 days அந்த 1 week காப்பாத்துற வரைக்கும் தேய்க்க கூடாது. இச்சிங் வந்து தேய்க்க கூடாது. ஆமா, அப்போ வந்து இன்கமிசிங்ஸ் கொஞ்சம் ஆகும். இதுல ஸ்கின் ரிமூவ் ஆகும் உங்களுக்கு. அந்த டைம்ல அந்த ஸ்கின்னை பிச்சு எடுக்கிறது, இச்சிங் வர டைம்ல நிறைய ஸ்கிராச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க்ஸ் வந்து கொஞ்சம் வெளியே வரும். அந்த ப்ராப்ளம் எப்படி மெயின்டைன் பண்றது? மெயின்டைன் என்ன சொல்லி குளிக்கலாம், தாராளமா குளிக்கலாம். நீங்க ஒரு கோகனட் ஆயில் வச்சு குளிச்சிங்கனாவே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதாவது இது மேல எண்ணெய் வச்சணும். ஆமா, சோப்பு போடக்கூடாது. சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க எண்ணெய் காய எண்ணெய் வச்சு இருந்தா ஆமா அப்படியே ட்ரை ஆனா சீக்கிரமா பக்கு கட்டும்ல. அப்படியே ட்ரை ஆனாலும் உங்களுக்கு சீக்கிரம் ஹீல் ஆகாது. நீங்க ஆயில் இல்ல ஆயில்மெண்ட் ஏதாவது யூஸ் பண்ணணும். வேஸ்லின் போட்டா டார்க்கா வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, வேஸ்லின் யூஸ் பண்ணக்கூடாது. மெடிக்கல் ஷாப் டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனா இல்ல நம்மளே சொல்லி வாங்கிக்கலாம். கலர் டேட்டோ போட்டாலும் கலர் போயிடும். கலர் டேட்டூ போட்டா பண்ணலாம். கலர் டேட்டூ நல்லா ஃபேர் ஸ்கின்னா இருக்கிறவங்க பண்ணலாம். ரொம்ப டார்க் ஸ்கின்னா இருந்தா பண்ண முடியாது. ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம டிசைனும் சூஸ் பண்ணோம். கலரிங் எல்லாமே அந்த ஸ்கின் டோனை பொறுத்து தான் டிசைன்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி அது அவுட்புட் வரும்னு முன்னாடியே அனலைஸ் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கு ஏற்ற கலர் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ ரெட் கலர் பண்றோம்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ இது வந்து என்ன கலர்? இது பிளாக் வந்து ஃபியூச்சர்ல கிரீனா மாறும். லைட் கிரீனானா ஃபுல் கிரீனாலாம் மாறாது. உங்களுக்கு லைட்டா கிரீன் ஷேட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, பட் பிளாக் இங்க தான். அது ரெட் என்னவா மாறும்? அது ஸ்கின் டோனை பொறுத்து தான். ஒவ்வொரு ஸ்கின் வந்து நம்ம ஸ்கின் வந்து ப்ரௌனிஷ் ஸ்கின்னா இருந்தா அந்த ரெட் மேல ப்ரௌன் வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி கலர் சூஸ் பண்ணணும். என்னென்ன கலர் வருது? எல்லா கலர்ஸுமே வருது உங்களுக்கு. டைமிங்ல பிரச்சனை இல்லை மச்சான், நீங்க எப்போ வேணாலும் வரலாம். டாட்டோ ஒர்க் இருந்தா நான் விடியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 மணி 3 டெடிகேஷன் நைட், அவ்வளவுதான். ஸ்டார்ட் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிக்கிற வரைக்கும் நம்ம இருந்துதானே ஆகும். கிளைண்ட்டுக்கு அர்ஜென்ட் அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு முன்னாடியே சொல்லிடுவோம் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஓகேனா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒருத்தங்கனால மார்னிங்ல வர முடியாது. அவங்க நைட்ல கேட்பாங்க, ஆபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க. இல்லைன்னா எங்கன்னா ஊருக்கு போறவங்களா இருப்பாங்க. அவங்களெல்லாம் டைமிங் பார்க்காம ஒர்க் பண்ணிடுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டேட்டோ ரிமூவ் பண்றாங்களா, அதெல்லாம் பண்றீங்களா? அது இப்போ ஃபெயிலியர் சார். லேசர்லாம் ஃபெயிலியர் சுத்தமா. அதெல்லாம் எவ்வளவு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் நான். எவ்வளவு என்கொயரி வரும் தெரியுமா மாசம். இன்கம் மிஸ்ஸிங் மட்டும் செக் பண்ணிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு. லேசர் இங்க வேலூர்லாம் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு தெரியுமா மிஷினோட காஸ்ட்? அதனால நீ எந்த ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோலயே பாரு, உங்களுக்கு இது இருக்காது. மேக்ஸிமம் ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோல இருக்காது. இந்தியாலே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இப்போதைக்கு ஏலியன் டாட்டோ. அவன் நினைச்சிருந்தானே எவ்வளவு மிஷின் வாங்கிருக்காங்க. ஆனா இப்போ விராட் கோலி பண்ணிருக்காரு பாரு, ஒரு பேண்ட் டாட்டோ, அது கவர் அப் டாட்டோ. ஏன் அவர் லேசர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரஸ் டாட்டோ பண்ணிருக்கலாம். ஆனா அது ஹீல் ஹெட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அந்த இடம் பல்ஜ் ஆயிடும். டாட்டோ இப்படியே பல்ஜ் ஆயிடும். அந்த 6 பிளாக் எல்லாம் போயிருது. அதுதான் அதுல இருக்கிற பெரிய மைனஸ். அதனால அதை பண்றதே இல்லை. நான் 6 மாசமா ட்ரை பண்ணேன். அங்க இங்க எல்லாம் நிறைய இடத்துல பேசினேன். குஜராத்ல பேசினேன். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கேப் விட்டு எல்லா டீட்டெயிலாக விசாரிச்சதுக்கு அப்புறம் பிளானே கேன்சல் பண்ணிட்டேன். வேண்டாம் அந்த ஒர்க்கே அப்படின்ட்டு. ஓகே, வெல்கம் டு கிளாசிக் வேலூர்.